ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான லவ்லி அப்படின்ற கன்னட திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹார்ட் டச்சிங்கான படங்க. இந்த படத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், வாழ்க்கையை இப்படி தான் வாழணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோட வாழ்க்கையில் ஜனனி அப்படின்ற ஒரு பொண்ணு வரா, உருகி உருகி காதலிக்கிறா. சரி, இந்த பொண்ணுக்காக தான் வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த பொண்ணுக்காக ஒரு வாழ்க்கையை தொடங்குறாருங்க. திடீர்னு ஒரு நாள் ஜனனி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணா ஜனனிக்கு HIV பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. எப்படி நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு வசனத்தை வச்சிருப்பாங்க. அந்த வசனம் உண்மையிலேயே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கைவிடப்பட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஒரு நபர் போறாருங்க. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோடைய பேரு ஜெய்ங்க. கூடவே ஒரு டைரியும் எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. டைரியை படிக்கிறதுக்கு இவருக்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தா இவரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குதுங்க. அதனாலதான் அவர் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு ஜனனி. நீண்ட நாட்களாவே நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ மீட் பண்றதுக்காக ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து ஜாலியா பேசிட்டு அவனுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு போதை ஆசாமிங்க நம்ம ஹீரோயினை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. கட்டினா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாண்டா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வந்து வம்பலுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சின்ன பையனுக்கு முத்தம் கொடுத்தல, அதே மாதிரி எனக்கும் கொடு அப்படின்னு சொல்றான். டென்ஷனாகி ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. உடனே ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு அந்த பையன் கேட்காமே நீ கொடுத்தல, இப்ப நான் கேட்கறேன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ரவுடி பயலோடைய ஃப்ரெண்டு வரான். இந்த பொண்ணை விட்டுரு, இந்த பொண்ணு அந்த மென்டல் பயலோடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவனுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்ல இவனும் விட்டுறான். ஹீரோனும் டென்ஷனாகி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. யாருடா அந்த மென்டல் பையன், எல்லோரும் ஒருத்தனை பார்த்து இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த ரவுடி பையன் சொல்ல கூட வந்தவன் அவனுடைய பாஸ் கிட்ட இவனை கூட்டிட்டு போறான். அண்ணே, யாருக்கிட்டே இவன் வம்பளுக்க கூடாதோ அவங்க கிட்ட போய் இவன் வம்பளுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த பாஸும் பாத்தீங்கன்னா யாரா இருந்தா என்ன எவனா இருந்தா என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணா உனக்கு புரியல, அந்த மென்டல் பையலோட கேர்ள் ஃப்ரெண்டு மேல கைய வச்சிருக்கான், அந்த மென்டல் பையன் சும்மா இருப்பானா அப்படின்னு சொல்ல உடனே இந்த டானே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஏண்டா உனக்கு வம்பளுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையாடா, போய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வம்பளுத்து வச்சிருக்க அப்படின்னு ஷாக் ஆக நீ என்னன்னா இவங்களோட சேர்ந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க, அவன் சாதாரண ஒரு ஆளுன்னு, நீ டானு, உனக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன, பேர் என்ன, புகழ் என்ன, நீ போய் இவனுங்களை மாதிரி பயப்படலாமா, நீ ஊன்னு சொல்லு, அவனை நான் பாத்துக்கிறேன், நானே தனியா சம்பவம் பண்றேன் அப்படின்னு சொல்ல உனக்கு அவனை பத்தி தெரியாதுரா அப்படின்ற மாதிரி இந்த டான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ரவுடிங்கல்லயே மோசமான மற்றும் கொடூரமான ரவுடிங்க. அதனாலதான் எல்லோருமே ஹீரோவை மென்டல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஹீரோவே வந்துடுறாருங்க. ஹீரோக்கு தகவல் போயிருக்குங்க. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ ஒருத்தன் வம்பளுத்திருக்கான். வம்பளுத்ததோட மட்டும் இல்லாம மேல கை வச்சிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடா என்ன தேடி வரது, நானே உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாருங்க. அவனுக்கு சப்போர்ட்டா இங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க எல்லாம் ஹீரோ கிட்ட சண்டைக்கு வர ஹீரோ பாரபட்சமே பார்க்காம எல்லாரையுமே போட்டு புரட்டி எடுத்துறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்டு மேல கை வச்சான் இல்லையா, அந்த ரவுடியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எந்த கைடா என் கேர்ள் ஃப்ரெண்டு மேல வச்சது அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டி அந்த கையை வெட்டியே போடுறாருங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனடியா நம்ம ஹீரோனை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு இவர் கிளம்பிடுறாருங்க. ஹீரோ ஒரு அனாதைங்க. ஹீரோயின் ஹீரோட வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, அதுவும் கொடூரமான முறையில. எப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோட வாழ்க்கைக்குள்ள வந்தாங்களோ அப்பவே இந்த ரவுடித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம உலகமே ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அளவு கடந்த அன்பை ஹீரோயின் மேல வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவை உருகி உருகி லவ் பண்ணி இருந்திருக்காங்க. இவரே ஆரம்பத்தில் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு. அப்பவும் ஹீரோயின் அதிக அளவு அன்பை ஹீரோக்கு கொடுத்ததுனால ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு நார்மலான ஒரு லைஃபை வாழலாம்னு நினைச்சிருக்காரு. அப்பதான் ஹீரோன்னு ஒருத்த வம்பெழுத்து இப்போ இந்த சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோன்னு ஒரு இன்விடேஷன் எடுத்து நீட்டுறாங்க. அந்த இன்விடேஷனை பார்த்து ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர்த்தோட லவ் மேட்டர் ஹீரோனோட வீட்டில் தெரிஞ்சு போச்சு. அதனால என்னுடைய அப்பா வந்து அவசர அவசரமாக எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல எப்படி ஜனனி என்னை விட்டுட்டு உன்னால் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க என்னால் உன்னை விட்டுட்டு வாழ்ந்துட முடியாது, ஆனால் நீ ஊன்னு சொன்னீங்கன்னா உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு தான் யாருமே இல்லை, உன்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஹீரோ ஜாலியாக சைன் போட்டுறாரு. ஆனால் ஹீரோயின் சைன் போடலான்னு வரும்போது ஹீரோனுடைய ஃப்ரெண்டு நல்லா யோசிச்சு முடிவெடுடி, இவனுக்கு ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குது, எல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல, இவன் என்னை நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிக்னேச்சரையும் போட்டுடுறாங்க. அஃபீஷியலாக
ஃபைனலா இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சுங்க. இந்த ஊரே வேண்டாம், இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ண காலகட்டத்துல யோசனை பண்ணியிருப்பாங்க. பீச் பக்கத்துல ஒரு வீட்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பீச் பக்கத்துல ஒரு வீட்டை வாங்குறாங்க. அந்த வீட்ல இவங்க 2 பேரும் போய் ஸ்டே பண்றாங்க. அப்பவே இவங்க குழந்தைக்கு பிளான் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, குழந்தையெல்லாம் பெத்துக்கும் போது உனக்கு ரொம்ப பெயினா இருக்கும், நீ வலியை அனுபவிக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணி இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையும் தொடங்குறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஒரு டைரியை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த டைரியை இப்பதான் நம்ம ஹீரோயின் எழுத ஆரம்பிக்கிறாங்க, லவ்லி அப்படின்ற டைட்டிலை போட்டு. அப்புறம் இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே வருதுங்க. அந்த பர்த்டே செலிப்ரேஷனை இவர் எப்படி செலிப்ரேட் பண்றாருன்னா, அவரோட வீட்டிலிருந்து அந்த ஏரியா முழுக்க லைட் எல்லாம் வச்சு டெக்கர் பண்ணிடுறாருங்க. இதை பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம், இவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை பார்த்துட்டு என்னோட பொண்டாட்டி என்கிட்ட வந்து கேட்டானா நான் எங்க போறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோன் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தாலும் தன்னுடைய அம்மா அப்பா ஞாபகம் வருதுங்க. உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பட்டுன்னு நம்ம ஹீரோனுடைய அப்பா ஃபோனை பிடுங்கி, எங்களை எல்லாம் தூக்கி போட்டு எப்போ நீ அந்த பொறுக்கி பாய பின்னாடி போனியோ அப்பவே எங்களோட பொண்ணு செத்துட்டா, இனிமேல் கால் பண்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட டைரெக்டாக சொல்லலை அப்படின்னாலும் ஹீரோனை பார்த்தே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். அப்புறம் வீட்டில் நீ தனியாக இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது போல, நான் வேலைக்கு போகாம வீட்லேயே இருந்துடுறேன், உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கே வராது அப்படின்னு சொல்ல, இல்லை நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனியோட பாஸை காட்டுறாங்க. இவர் கொஞ்சம் ஃபன்னியான கேரக்டருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்ககிட்டையும் ஜாலியாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வராருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொம்மையை வச்சிருக்காங்க. என்னது இதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, புரியலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. உடனே அந்த 2 பொம்மை கிட்ட இன்னொரு குட்டி பொம்மையை எடுத்து வச்சு இப்போவாது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை ஹாப்பியாக ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண ஹீரோ ரொம்ப டல்லாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாருங்க. ஹீரோ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியும். அந்த பிரெக்னன்சி பெயின் வந்து ஹீரோயினால பொறுக்கவே முடியாது, அதை ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் சங்கடப்படுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இதை பெயின் நீ பார்க்குற, ஆனால் இதை நான் ஒரு வரமாக பார்க்குறேன், இது எல்லா பொண்ணுங்களும் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், நான் இதன் மூலமாக தாய்மையை உணர்வேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக பார்க்க, இல்லை நேற்று சொன்னதெல்லாம் நான் யோசித்தேன், ஓகேன்னு தான் தோணுது, போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, அதுக்கு உடனே எல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது, நீ வேலைக்கு போயிட்டு வா, ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டி வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ ஆகும்போது, நீ எல்லாம் இன்ட்ரோ ஆக தேவையில்லாமா, உன் கணவன் உனக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணான் இல்லையா, அதுலேயே நீ யார் என்னன்னுலாம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த ஆண்டி அவங்க பேரை சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்புறம் அங்கிளையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா ஆண்டி மேலே உசிரியே வச்சிருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் ஆண்டி வெயிலில் நின்று பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள இருந்து கொடையை தூக்கிட்டு வந்து கொடை பிடிச்சிட்டே நின்றுட்டாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டி அவரே வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆண்டினால சரியாக நடக்க கூட முடியல. அங்கிள் தான் கிட்ட இருந்து பத்திரமா பார்த்துக்கிறாருங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோ வேலைக்கு போயிருக்கிறாரு. அங்கே காவியா அப்படின்ற பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் காவியாவுக்கு தெரியாது. இவங்க ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு காஃபியெல்லாம் கொண்டாந்து கொடுத்து, இன்னும் எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா பாஸும் சரி, அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபும் சரி காவியா மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பாஸ் ஆஃபீஸுக்கு வராரு. ஹீரோ கிட்ட, நேற்று வச்ச பார்ட்டியில் நீ ஏன் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு கேட்க, இல்லை சார் என்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும், அதனால தான் வரலை அப்படின்னு சொல்ல, அப்படியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ தான் காவியாக்கே தெரியுது நம்ம ஹீரோக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காவியா சோகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த ஸ்டாஃபுக்கு பொசிசிவ்னஸ் ஆகுதுங்க. நாம இவளுக்கு ரூட்டை போட்டால் இவன் என்னடானா அவனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. உடனே பிரியாணி எடுத்துகிட்டு போயிட்டு உனக்காக ஆசாசியாக பிரியாணி கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்லி அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் காவியா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே அப்செட்டாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் டாக்டர் செக்கப்புக்காக வந்திருக்காங்க. சசிகலா அப்படின்ற ஒரு டாக்டரை பார்க்கறக்காக வந்திருக்காங்க. அந்த டாக்டர் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ, இந்த லேடி என்ன டாக்டரா இல்லை ரைட்டரா இப்படி எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு புலம்ப, இதை கவனிச்ச டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய முறைச்சிட்டு ஹீரோயினை செக் பண்ணுறதுக்காக வராங்க. அப்படி செக் பண்ணும்போது ஹீரோனோட வயிற்றுல அவங்க கை வைக்க உடனே ஹீரோ மிரட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. நீ என்ன மிரட்டுற, வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அவங்க செக்அப் பண்ணணும்ல, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வெளியே வந்து நின்றுறாருங்க. அப்போது இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அங்கிள் ஆண்டியை பார்த்தோம் இல்லையா, அந்த அங்கிள் டாக்டர் செக் பண்ணவே மாட்டான்றாங்க. டாக்டர் எங்கே தான் போனாங்களோ
அதனால் நானே போய் அந்த டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டர் பார்க்கறதுக்காக இவர் பாட்டுக்கு ரூம்குள்ளே போக பார்க்குறாருங்க. உடனே டக்குன்னு ஹீரோ தடுக்கிறாரு, அங்கெல்லாம் போகக்கூடாது, உள்ள என்னோட மனைவி இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க இருந்தால் எனக்கு என்ன, நான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அங்கிளுக்கும் ஹீரோக்கும் சண்டை வந்துடுதுங்க. நான் அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன்ற லெவலுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆண்டி வந்து அங்கிளை சமாதானப்படுத்திட்டு போக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு வந்துட்டு அவங்க கிட்ட எதுக்கு வம்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவர் தான் ரூம்குள்ளே வர பார்த்தாரு அப்படின்னு சொல்ல, அவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவருக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஆன்டி கிட்ட அங்கிள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீ என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க, அந்த பையன் தான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கும் போது, ஆக்சுவலாக நம்ம கால்வடி டாக்டரை பார்க்கறதுக்காக வந்தோம், நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்காக போகிறீங்க, அங்கே எப்படி அலோவ் பண்ணுவாங்க, தப்பு உங்கள் மேலே தான் அப்படின்னு ஆன்டி அங்கிளை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஹீரோ வேலைக்கு போகிறாருங்க. அப்போ காவியா பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது, தெரியும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, 4 மணிக்கு நம்ம 2 பேரும் பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணலாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காவியா கிளம்பிடுறாங்க. அதாவது 4 மணிக்கு அவங்க வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது ஆன்ட்டி வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தப்பு நடந்து போச்சுமா, சாரி அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தான் அதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காவியா பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, 4 மணி 6 மணி ஆகுது, 6 மணி 8 மணி ஆகுது. ஆக்சுவலாக 10 மணி வரைக்கும் காவியா பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ போகவே இல்லை. அதுக்கப்புறம் காவியோட அம்மா ஃபோன் பண்ணி, இன்னும் நீ வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக வீடு போய் சேரு அப்படிங்கும் போது பஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. காவியா நடந்தே போகலாம் அப்படின்னு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ரவுடி பசங்கள்லாம் ஃபுல் போதையில் இருக்கிறானுங்க. காவியா பார்த்ததும் அடையணும்னு நினைக்கிறானுங்க. ஒரு ஆட்டோ டிரைவர், நீ எங்கே போகணும், ஆட்டோவில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண, காவியா அவாய்ட் பண்ணிட்டு போக ட்ரை பண்ண காவியாவை கடத்துறானுங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாருங்க. இந்த ஆட்டோ டிரைவர்கிட்டையும் ரவுடி பசங்க கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு. அந்த ரவுடி பசங்களையெல்லாம் தாறுமாற அட்டாக் பண்ணி காவியாவை காப்பாத்துறாரு. உனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சும் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க, நீ எப்படியும் இந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், சரியான நேரத்துக்கு நான் வந்ததுனால நீ தப்பிச்ச, இல்லாட்டி உன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு காவியா சொல்கிறாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு முன்னாடி தெரியாது, அப்போவே நான் உன் மேலே ஆசைப்பட்டுட்டேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த கேள்விப்படும் போது என்னால் ஏற்றுக்கவே முடியல, இருந்தாலும் எனக்கு உன் கூட வாழணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல் என்னை லவ் பண்ணுறேன்னு நீ சொல்கிற, என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்றத சொல்கிறாருங்க. அதாவது வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஒரு கண்மூடித்தனமான ரக்கடான ரவுடியாக இருந்திருக்கிறாருங்க. காட்டுத்தனமாக சண்டை போடுறது, அடிதடி, வெட்டுக்குத்து, ரத்தம், இதுதான் இவரோட வாழ்க்கையாகவே இருந்திருக்குது. இப்படி சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையனை நீ லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க காவியா யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சுற்றிட்டு இருந்த என்ன தான் ஜனனி லவ் பண்ணா. ஜனனி என்னோட வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. ஜனனியை நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவன் என்னை துரத்தி லவ் பண்ணா, நிறைய அன்பை கொடுத்தா, அந்த அன்பில் நானும் மயங்கினேன், லவ் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்னு லவ் பண்ண ஆரம்பித்தேன். வாழ்க்கை அழகாக மாறிச்சு. இங்கே வந்து 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பையனை நீ லவ்வே பண்ணியிருந்தாலும் அவனை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் சொல்லு பார்க்கலாம். ஆனால் ஜனனி என்னை முழுசாக நம்புறா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் காவியா நம்ம ஹீரோட லைஃப்பில் வரதே கிடையாதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காம பட்டுன்னு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. நீனு காரணமே கேட்காம ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஹீரோயின் இனிமேல் ஒரு உசுறு கிடையாது 2 உசுறு, இந்த உப்பு, காரம், இனிப்பு இதெல்லாமே பேலன்ஸாக தான் போடணும், அதிகமாக எதையுமே சேர்த்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் சமையல் வேலையை இனிமேல் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமையல் வேலையை பார்ப்பாருங்க. ஆனால் அவர் சமைச்ச சாப்பாட்டை அவர்னாலையும் சாப்பிட முடியல, அவங்க வீட்டு நாய்னாலையும் சாப்பிட முடியலங்க. அதனால் எந்த டாக்டர் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்களோ அந்த டாக்டருக்கே ஃபோனை போட்டு, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பாட்டை எப்படி தயார் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர், அதனால் நீங்களே தயார் பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, டாக்டர் மாதிரி தெரியுதா இல்லை செஃப் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இருந்தாலும் இவர் அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணுறாரு. சரி வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோனுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபன் பாக்ஸில் சாப்பாட்டெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களும் இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்து தன்னோட பொண்டாட்டியை பார்த்துக்கிறாருங்க. ஸோ இதனால் இவரால் வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு பேப்பர் போட்டுறாரு. பாஸும் ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எல்லோருக்குமே இவங்க 2 பேர்த்த பார்த்து பொறாமையாக இருக்குதுங்க, எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நம்ம ஹீரோனுக்கு சீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைகாப்பு நிகழ்ச்சியெல்லாம் வைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அம்மா அப்பா இல்லாத குறைய போக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே இன்வைட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்லேருந்து எல்லோருமே வராங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் வராரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க. அதுபோக சாப்பாடையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ப்ரெக்னென்சி டைமில் ஹீரோயினை ஹீரோ பத்திரமா பார்த்துக்கிறாருங்க. ஒரு நாள் திடீர்னு ஹீரோனுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. இவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஓடி வந்து பெட்ரூம்
பெட்ரூமில் பார்த்தா இவங்க சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பெயினே இல்லாத மாதிரி. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்ட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் டிராஃபிக்கு. இவங்க அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வலிக்குது அப்படின்னு தான் புருஷங்கிட்ட காட்டிக்க கூடாது அப்படின்ட்டு இவர் காரை விட்டு இறங்குறாரு. காருக்குள்ளே பயங்கரமாக கத்துறாங்க. இவளுக்கு பெயினாக இருக்குது அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி பெண் குழந்தையும் உங்களுக்கு பிறக்குதுங்க. பச்சை குழந்தைய பிடிச்சி கிள்ளி வச்சிடறாருங்க. என் பொண்டாட்டி எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தினேன் அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் ஹீரோ திட்டி வெளியே அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தை மேலே அளவு கடந்து அன்பை வைக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்பவே பொசசிவ்னஸாக இருக்குது. இதை ஹீரோயின் புரிஞ்சுட்டு வந்து பேச ஆரம்பிக்கும் போது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சுல, உன்னோட எல்லா கவனமும் குழந்தை மேலே தானே இருக்குது அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு நீயும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, சரி அவள் எனக்கு தானே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய ஹாப்பியாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அனாதியாக சுற்றிட்டு இருந்த எனக்கு தகப்பன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கா அப்படின்ட்டு இவர் சந்தோஷமாக இருக்கிறாருங்க. ஒரு நாள் திடீர்னு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணும்போது தான் ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டரே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன டாக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஹீரோனுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்குது. ஒருவேளை ஹீரோக்கு இந்த மாதிரி இருந்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் குழந்தைக்கும் கூட செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஹீரோனுக்கு மட்டும் பாசிட்டிவ்னு வந்திருக்குங்க. ஹீரோனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஹீரோ டாக்டர் கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ விஷுவலாக ஒரு விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக தனியாக ஸ்கூட்டரில் போயிருக்கிறாங்க. அப்போது இந்த போதை ஆசாமிங்க நம்ம ஹீரோனை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கால் டாக்ஸியில் கடத்தி பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த நீ வெளியில் சொன்ன அப்படின்னா உன் குடும்பத்தையே கொன்றுவோம், நீ சொல்லலைன்னா இந்த பிரச்சனை இத்தோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், குறிப்பாக என்னோட புருஷங்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ரோட்லேயே அழுதுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோனுக்கு இப்படி ஹெச்ஐவி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோவுடைய கனவுங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு ஹீரோனுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. சந்தோஷமாக போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் எப்படி நம்ம ஹீரோனுக்கு இப்படி ஒரு நோய் வந்தது அப்படின்றத நினச்சி இவருக்கு தினம் வேதனையாக இருக்குதுங்க. பொண்ணு ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜாய்ஸ்டிக்கை பிடுங்கிடுறாங்க. உடனே ஹீரோ அவள் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டும் வாங்கி கொடுக்க, அப்பா தான் குட் அப்பா, அம்மா பேட் அம்மா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. உடனே ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த டைம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க. ஐ தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னையெல்லாம் உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா சொல்லியிருக்கிறாங்க உங்கள் ஃபோட்டோ கூட வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நான் அவங்ககிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்ல, பெரியவங்க அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் இங்கே இவங்க கூட ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்புறம் கோயில் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிக்கும் போது ஹீரோ சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், ஹீரோனை கல்யாணம் பண்ண அடுத்த நொடியிலிருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, எல்லாருமே ட்ரூவாக லவ் பண்ணுறதில்ல, ஆனால் உன்னோட காதல் ட்ரூ அப்படின்ற மாதிரி மாமனார் பாராட்டுறாருங்க. ராத்திரியே ஹீரோயின் கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் நான் உன்ட்ட ப்ராமிஸ் கேட்டதும் இல்லை, சரக்கு தம்மு இதெல்லாம் விட்டுருன்னு சொன்னதும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக இது வரைக்கும் இதெல்லாம் விட்டுறதுக்கு எனக்கு காரணம் இல்லை, நீ என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காரணம் இருந்தது, உனக்காக வாழணும்னு தோணுச்சு, அதனால தான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. எல்லோரும் ஜாலியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை பார்த்தீங்கன்னா பீச்சில் கூட்டிகிட்டு போய் விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போது நம்ம ஹீரோனுடைய அம்மா மட்டும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எவ்வளோ தங்கமான ஒரு பையன், நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட இப்படி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டோம், இப்படி தங்கமான பையனை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, ஒரு முறை நம்ம ஹீரோனு அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறதா சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம ஹீரோ கிளம்பி ஹீரோனுடைய வீட்டுக்கு போயிருப்பாரு. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கா, அவங்க பொண்ணுக்காவது அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோனுடைய அப்பா நம்ம ஹீரோவை அடித்து திட்டி துரத்தி விட்டு இருந்திருப்பாருங்க. இப்படி தங்கமான பையனை இப்படி திட்டிட்டோமேன்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லோருமே ஊருக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ நேராக ஹீரோ கிட்ட வந்து இதை ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு வேளை ரிப்போர்ட்டை இவ பார்த்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ அவமானப்பட்டு வந்தார் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே இவளுக்கு ரிப்போர்ட்டை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உனக்காக தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிச்சிருவாரு. எனக்கா எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே இன்னும் லவ் அதிகமாகுதுங்க. இப்போ டாக்டர் கேட்குறாங்க, எப்படி தான் நம்ம ஹீரோனுடைய உடம்புக்குள்ள அந்த வைரஸ் வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோ விஷயத்தை சொல்கிறாருங்க. ஒரு முறை ஹீரோயின் குழந்தை 3 பேருமே பீச்சுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே பலூன் விற்கிறவன் நம்ம ஹீரோனை வந்து இடிச்சிட்டான். அப்போ ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம், உடனே பலூன் கடைக்காரனை அடிக்கிறதுக்காக போயிட்டாரு. அப்போ ஹீரோயின் தான் சமாதானப்படுத்தி வந்திருப்பாங்க. அப்போ தான் ஒருத்தன் நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சிருக்கிறான். அது ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யாரையுமே ஹீரோயின் கிட்ட கூட நெருங்க விட்டதில்லைங்க நம்ம ஹீரோ. ஒருத்தன் கையை பிடிச்சிட்டான் அப்படின்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா.
அந்த பலூன் கடைக்காரனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணுறாரு. ஒரு முறை காவியா கிட்ட சில பேர் அத்துமீறல ஈடுபடும் போது ஹீரோ போய் அட்டாக் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அப்படி ஹீரோ கிட்ட அடி வாங்கணும்ல அந்த பலூன் கடைக்காரனும் ஒருத்தன் அப்படின்றது ஹீரோக்கு தெரியுதுங்க. உடனடியாக அந்த பீச் கிட்ட இருக்கக்கூடிய டவரில் ஏறி பைனாகுலரில் அவன் எங்கே இருக்கான்னு தேட ஆரம்பிக்கும் போது தாங்க தெரியுது, இந்த பலூன் கடைக்காரன் நம்ம ஹீரோனை ஆக்சிடென்டலாக இடிக்கல, இன்டென்ஷனலாக தாங்க இடிச்சிருக்கிறான். பைனாகுலரில் பார்க்கும்போது அந்த பீச்சுக்கு வந்திருக்கிற பெண்கள், குழந்தைகள், ஆண்டிகள், பாட்டிகள் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம இவன் மறைச்சு வச்சிருக்கிற ஊசியால் அப்படியே குத்திடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிடுறாங்க. அந்த ஊசியில் ஹெச்ஐவி வைரஸ் இருக்குதுங்க. இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோக்கு புரியல. அதே சமயம் வரக்கோவத்துக்கு அவனை கொலை பண்ணிடணும்னு தோணுது. சப்போஸ் இவனுக்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவன் ஆட்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவனை ஹீரோ கிட்னாப் பண்றாருங்க. ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் ஹீரோ எதுவுமே பண்ணல. அந்த ஹீரோ யாரு அப்படின்ற ஐடென்டிட்டியும் அவன் கிட்ட காட்டிக்கல. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட பேசுறாரு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி இவளை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல, லண்டன்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குது, உன் ஒய்ஃப் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி உனக்கு அடிக்கடி மயக்க வருது இல்லையா, அதை சரி பண்றதுக்காக லண்டன் போகணும் அப்படின்ட்டு. லண்டன் எதுக்காக நம்ம போகணும், இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்லையே நம்ம பார்க்கலாமே, ரிப்போர்ட்டை வாங்க அப்பாட்ட கொடுக்கலாம், அப்பா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக சொல்லுவார் அப்படிங்கும்போது கரெக்டாக டாக்டர் உள்ளே வந்துடுறாங்க. டாக்டர் கிட்ட இவன் என்னன்னு கேட்குறா, டாக்டர் நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அது அன்ஐடென்டிஃபைடு வைரஸாக இருக்குதுமா, லண்டன் போனால் தான் அதுக்கான க்யூர் கிடைக்கும், ஒன்றும் இல்லை ஜாலியாக ட்ரிப்பு போகிற மாதிரி போயிட்டு வாங்களே அப்படின்ற மாதிரி டாக்டர் நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அட்வைஸ் பண்ண இவங்க 2 பேரும் லண்டன் போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த டைமில் பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்கிறார் இல்லையா, ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்வைட் பண்ணுவாருங்க. சிகிச்சை பலனின்றி ஆண்டி இறந்தே போயிடுவாங்க. இவர் யாருமே இல்லாமல் அழுதுகிட்டு இருப்பாரு. அங்கிள் ஹீரோ கிட்ட சொல்லுவார். ஒரு முறை அவங்க பீச்சில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோனை தூக்குவார். அதை பார்த்துட்டு அங்கிளும் ஆண்டியை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோ கலாய்ச்சிருவார். ஃபஸ்ட்டு உன்னையை தூக்கிட்டு போகிறதுக்கே ஒரு ஆள் வேணும், நீ ஆண்டியை தூக்க போறியா அப்படின்ட்டு. இப்போ சொல்லுவார், ஹாஸ்பிட்டலுக்கு நானே தூக்கிட்டு வந்தேன், கடைசியில் என் கையிலேயே உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஆப்ரேஷன் மூலமாக நம்ம ஹீரோனோட உயிர் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதை நினச்சி ஹீரோ கவலைப்படுறாரு. ஹீரோ ஹீரோயின் 2 பேர் தான் லண்டனுக்கு போக போகிறாங்க. பொண்ணை பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட விட்டுட்டு தான் போக போகிறாங்க. பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமாப்பா அப்படின்ட்டு. எனக்கு உன்னதாம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, பொய் சொல்கிறீங்கப்பா, உங்களுக்கு அம்மாவை தானே பிடிக்கும், அம்மாவுக்கு ஃபீவர் அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் போங்கப்பா லண்டனுக்கு போய் அம்மாவை குணப்படுத்தி கூட்டுவாங்க, நான் இங்கே சமத்தா எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் படிக்கிறேன் அப்படின்னு பொண்ணு சொல்லுவா. ஹீரோக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வித்தரலான்னு ஹீரோ முடிவெடுக்கிறாருங்க. போய் பாஸ் கிட்ட தான் அந்த பத்திரத்தை கொடுக்குறாரு. பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ காமிச்சு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வீடு அப்படிங்கும்போது, நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா, வெறும் செங்கலாலையும் சிமெண்டாலையும் ஆன மாதிரி இல்லை, அன்பால் ஆன மாதிரி இருந்தது, அதனால் அந்த வீட்டெல்லாம் விற்காதப்பா, உனக்கு என்ன பணம் தேவை, அது என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல, இந்த பணத்தை வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு, உன்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது எனக்கு திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியான ஆள் தான், பொண்ணுங்க கிட்ட ஃப்ளோட் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது இவர் கொஞ்சம் வந்து உதவி பண்ணுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த அக்யூஸ்டை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு போறாருங்க. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அபண்டனான இடத்துல உட்காந்து இவர் டைரி படிச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த அக்யூஸ்டை அடைச்சி வச்சிருக்கிறாருங்க. அங்கே போயிட்டு இந்த அக்யூஸ்டுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு நினைக்கும் போது ஹீரோ கையில் இருக்கக்கூடிய டேட்டோவை பார்த்து இந்த அக்யூஸ்ட் ஹீரோ யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான். முன்னொரு காலத்தில் இவர் கட்டுக்கடங்காத ஒரு ரவுடியாக இருந்தார் இல்லையா, அப்போது இந்த அக்யூஸ்டுக்கு ஹீரோவை தெரியுங்க. இப்போ ஹீரோவை பார்த்து இந்த அக்யூஸ்ட் கேட்குறான், உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக என்னை கடத்திட்டு வந்த, ஒரு வேளை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னால் ஏதாவது பிரச்சனையோ, ஊசியா இல்லை நானே டைரெக்டாக ஏதாவது பண்ணனா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அப்போது இந்த அக்யூஸ்ட்டு அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த அக்யூஸ்டோடைய அம்மா வந்து ரெட் லைட் ஏரியாவை சார்ந்தவங்க. அவங்க விருப்பப்பட்டு இந்த அக்யூஸ்ட்டை பெற்றுக்க கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக கரு உருவாகி அதை கலைக்காமல் இவன் குழந்தையாக பிறந்திருக்கிறான். குழந்தை பிறந்தோடனே அவனை பார்த்துக்க முடியாது அப்படின்னு இவங்க அம்மா தூக்கி போட்டு போயிட்டாங்களாமா. ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் நாய்ப்படாத பாடுபட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த அக்யூஸ்டோடைய ஆசை என்ன அப்படின்னா, அக்யூஸ்டுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது, அனாதையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால ஒரு குடும்ப வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாருங்க. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே அங்கே இருக்கிறவங்க கிட்ட எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பொண்ணு பார்த்துருக்காங்க, ஆனால் இவர் அனாதை அப்படின்றதுனால யாரும் பொண்ணு கொடுக்கறதுக்கு முன் வரல. அப்போ இவர்கிட்ட பெருசாக காசு இல்லைங்க, அதனாலேயே யாருமே இவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இவர் யோசிக்கிறாரு, ஓகே நம்ம குடும்ப வாழ்க்கையை வாழணும்னா காசு தான் முக்கியம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருந்துருக்கிறாருங்க. ரொம்ப வருஷம் பணத்தை பின்னாடி ஓடி நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு வயசு இல்லை, இளமையை இழந்துட்டாரு. இப்போ அதனாலேயே பொண்ணு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த உலகமே ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, காசு கொடுத்து ரெட் லைட் ஏரியாவுக்கு போக ஆரம்பிச்சிருந்துருக்கிறாரு. அங்கே போனதுனால ஒரு லேடி மூலமாக இவருக்கு ஹெச்ஐவி வைரஸ் வந்திருக்குதுங்க. ஸோ இந்த உலகம் இவரை தொடர்ந்து சபிச்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலே இவருக்கு கோவம் வருதுங்க. இவங்க அம்மா
நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா இவனும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் இல்லையா. அதனால இவனுக்கு பெண்கள் மேல கோவம் வருது. இவன் உயிரோடு இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல எல்லா பெண்களையும் அழிக்கணும்னு முடிவு பண்றான். பீச்சுக்கு போறான். பலூன் விற்கிறவன் மாதிரி அங்க வர பெண்கள், குழந்தைகள், பாட்டிகள், ஆன்ட்டிகள்னு சொல்லிட்டு வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் அந்த ஊசியை போட்டு ஹெச்ஐவி வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, எனக்கு யாரும் வேண்டாம், ஃபேமிலி வேண்டாம், தனியா இருந்தா மட்டும் போதும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சது. ஆனா நீ ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்ட, ஆனா உன்னோட வாழ்க்கை ட்ராஜடியில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஒரு டாக்டரை மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஹீரோயினோடைய பாடியில் ஒரு ஆர்கனில் மட்டும்தான் அந்த வைரஸ் பரவிட்டு இருக்கு போல. அந்த ஆர்கனை டிரான்ஸ்பிளேட் பண்ணிட்டா நம்ம ஹீரோயின் பொழைச்சிருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க போல. டெக்னிக்கலாக எனக்கு தெரியல. அந்த டிரான்ஸ்பிளண்ட்டுக்காக தான் இப்போ லண்டனுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு டோனர் மூலமாக இவங்களுக்கு அந்த ஆர்கனும் கிடச்சிருக்குது. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு வந்து இவங்களுக்கு அந்த டிரான்ஸ்பிளண்ட் நடக்க போகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பிளண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் இப்போ நார்மலாக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த ரிப்போர்ட்டில் வந்து நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா இது வரைக்கும் நீ மறைச்சது போதும், உன்னோட மனைவி கிட்ட என்ன உண்மையோ அதை சொல்லிடு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு ஹீரோவும் கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கப்படுது. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்றாங்க. ஹீரோ அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போகும்போது அந்த டாக்டருடைய கண்ணில் அவ்வளோ சந்தோஷங்க. ரிப்போர்ட்டை நீங்கள் சொல்லவே தேவையில்ல, உங்கள் கண்ணிலேயே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் இந்த ஃபைலை நீ ஒரு வாட்டி வாங்கி பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த ஃபைலை வாங்கி பார்க்குறாரு. அதில் நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ ஹீரோயினோட உடம்புல இருந்து அந்த ஹெச்ஐவி வைரஸ் வெளியே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இது நாள் வரைக்கும் நான் ஏன் என்னென்னலாம் கேட்டதே கிடையாது. இப்போ கேட்குறேன், எனக்கு என்னதான் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நீ இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தேன், உன்னுடைய கணவன் தான் வந்து உன்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தான். உங்ககிட்ட சொன்னால் நீ அப்செட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் சொல்லாமே நாங்கள் பாதுகாத்தோம். இப்போ உன்னோட உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்ல, தான் கணவன் தான் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோன்னு உணர்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ நேராக இந்த அக்யூஸ்ட்டை பார்க்கறதுக்காக வராருங்க. இந்த அக்யூஸ்ட்டை டார்ச்சர் பண்றாரு. உங்க அம்மா நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்ப அப்படின்னு நீ சொன்ன. ஆக்சுவலா நீ கஷ்டப்பட்டு வளர்ந்த, காசு சம்பாரிச்சா எல்லாம் ஓகே. அப்படியே நீ நல்ல வழியில போயிருந்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கை நல்ல விதமா போயிருக்கும். ஆனா எந்த ஒரு ரெட் லைட் ஏரியா பொண்ணும் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட கிடையாது. நீயா தானே அந்த பொண்ணுங்களை போய் தேடின, நீயா தானே அந்த வைரஸ் வாங்கிக்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் மோசம்னா என்ன அர்த்தம்? பீச்சில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்க அந்த பச்சை குழந்தை உனக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைக்கு போய் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க. உன்னோட வாழ்க்கையில 4 பெண்ணுங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே மோசமா? எங்கேயோ சுற்றிட்டு இருந்த எனக்கு ஜனனி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாடா, அவளுக்கு போய் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண அம்மா அப்படின்னு கத்துறாரு. இப்போ கூட அம்மா தானே அவனால் கத்த முடியுது அப்படின்னு சொல்லி ஆணியால் குத்தியே சாவடிச்சிட்றாருங்க. சாவடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அவருடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியான வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. இந்த நோய் என்னோட உடம்புல ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னா எனக்கு தெரியாது. இந்த நோய் என்னோட உடம்பை விட்டு போனது இந்த ட்ரீட்மெண்ட்னாலையானு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய அன்புனாலன்றது மட்டும் எனக்கு தெரியும். உன்னுடைய அன்புனால தான் இப்போ நான் உயிரோட உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ மேலே வச்சுருந்த அந்த பிளைண்டான நம்பிக்கையை இவர் எந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.